ஏதோ பரம்பொருள் அப்படின்னு நினைக்கல. உலகத்தில் உங்களோடு இருக்கிறான். நாம என்ன செய்யணும் என்னன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆமா, நீ குற்றம் செய்தாலும் பார்க்கறான், நல்ல செய்தாலும் பார்க்கறான், பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்க கண்ணே இல்ல வீட்டுக்குள்ள தான் நடக்க ஒருத்தனுக்கும் தெரியாது நினைக்கப்படாது. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கான். யாரு இல்லைன்னு நினைக்கிறியோ? உண்டா இல்லையா? ஆமையா. நடத்தி பூப்பதற்கு நாளெடுத்து வருகுதடா அவரவர்கள் செய்யும் குற்றம் ஆண்டி நான் அறிவேனடா. அவரவர்கள் செய்யும் குற்றம் ஆண்டி நான் அறிவேனடா. நடத்தி கேட்பாரு. இங்க போன அங்க மண்ணை போட்டு நம்ம குடும்பம் கடந்து அழுது கிடக்கும். ஆனா நம்ம எங்க போவோம்? அவர்கிட்ட போய் நிற்போம் லைன்ல. ஒவ்வொருக்கும் லைன் போயிட்டே இருக்கும். சும்மா அங்க கொட்டு மேல அடிச்சு கொண்டு போனோம்னா நம்ம இப்படித்தான் போயிடலாம். போன உடனே பேர் அவர்கிட்ட போயிடணும். அவர் அங்க கரெக்டா இருப்பாரு. வா வா யார் வாரா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைன் உண்டு. அதுல முதல் லைன் இறங்க எங்களை மாதிரி ஆளுகிட்டேன். ஊருக்கு உபதேசம் பண்றாங்களே, ஆமா, அவங்கதான் முதல் லைன்ல வரணும். அப்பா வா கூப்பிடாரு. யாரு அவன் செய்யச்சுன்னா அவங்க வரைச்சு கூட்டு கூட்ட கூட்டு கூட்டு. உனக்கு பாடுற சக்தி தந்தேன், பேசுற சக்தி தந்தேன். நீ என் மக்களுக்கு எல்லாம் நல்லா சொன்னியா? ஆமையா, சொன்னையா சொன்னேன். நல்லபடியா சொன்னியா? சொன்னேன். அது என்ன இழுப்பு? எனக்கு சின்ன சினிமா பாட்டு போட்டேன். சினிமா பாட்டு பாடினானோ? ஆமா. உன்னை கிங்கர்கள் சாட்சி சொல்லுவான். ஆமையா, உங்க புகழ் பாடுறதுல 2 வரி காவாலையா அனு பாடிட்டாரு. அப்பனும் மோனும் செய்யற வேலையா இது? எம தர்மனே அடித்தானே. ஆமையா, இது ஏன் மருமோ? இது அவங்க பெத்த பிள்ளை. அதான் அடிக்க நானும் அது நான் பெத்த பிள்ளை. யோசிச்சு பாருங்க. எப்ப எதை தொடுவான் அடிக்கலான்னு தான் காவல் இருக்காரு. உடனே அடிப்பாயா? சொல்ல போற முதல்ல எனக்கு என்ன தண்டனை கேட்டுக்கிட்டா அப்புறம் நீங்க தண்டனை. அங்க கொண்டு விட்டு சின்ன பாட்டு பாடினா. ஆமா, 2 வெறியா பாடுறாரு. ஆமா, அந்த குத்தில நாக்கை இழுத்து வை. அதுக்கு நாக்கிறப்பா வெட்டு. உபதேசம் பண்றவனு தப்பு பண்ணுனா அவ்வளவு பயலுக்கு நாக்க அறுப்புற. யாரும் பொய்யரடி அன்பு பொருந்தாதே. அவ்வளவுதான். அடுத்த பிறகுல ஊமாதான். அதே மாதிரி எங்களுக்கு இல்ல. அடுத்த மணி அடிக்காங்களே பூசாரி ஐயா பணிவிடைக்காரன், அவருக்கு அடுத்தது முதல்ல உபதேசி. அதனால பணிவிடைக்காரனுக்கு ஒழுங்கா பணிவிடை செய்தியா? ஆப்பிள தொடச்சு வைக்கும்போது என்ன சிந்தனையில தொடச்சு வச்சேன்? கழிவுகளையும் வச்சேன். போகும்போது நாளை பொண்டாட்டி எடுத்துட்டு போகலான்னு நினைச்சுதான் வச்சேன். மனசுல நினைச்சுட்டே வைப்பான். மாம்பழம் நல்லா இருக்கு தொட தொட. அது எங்க ஐயா வழியில ஒரு சின்ன, அது குறையா சொல்ல மாட்டேன், ஆனா இருக்கு. ஒண்ணுமே போடாம நாம விட்டா நாம விடுறோம். மூஞ்சிய பார்க்கணுமே, ஒரு பொறுப்போட விடுவான். ஒரு 10 ரூபா போட்டா ஏதோ வேண்டாம் வரப்பா. அது 100 ஆயிட்டுனா அந்த கை ஸ்லோவாயிரும். அதுவே செயின் வீடு போட்டு தண்டு பத்துல இருந்து ஐயா மாதிரி வந்துட்டோம்னு வைங்க, கொதவடியா நடிச்சு போடுவார் ஐயா. ஆமா, நீ பெரிது நான் பெரிது நிச்சயங்கள் வருவதே வந்தறியாமல் நாள் சாதி வேதமுள்ளோ. நல்லா கேளுங்க. ஆமா, எனக்கு நாக்கறப்புன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான். ஆமா, கை வெட்டு கால் வெட்டுதான். அப்புறம் உங்களை கூட்டிட்டு வருவாரு. உங்களுக்கு லைன் உண்டு. ஆமா, ஒழுங்கா வீட்டுக்காரருக்கு சோறு பொங்கி போட்டியா? போட்டேன் ஐயா, போட்டேன். நல்லா சாப்பிட்டான். தின்னு தின்னு சொல்லி சொல்லி போட்டேன். அந்த இடத்துல நீ ஆம்பளையா போற, அவன் போட்டாட்டியா போட்டேன். அப்படி மாற்றிருப்பான். ஆமா ஐயா, நல்லது தானே. சும்மா இல்ல, எல்லாருக்கும் தண்டனை உண்டு. அவன் எடுக்க பாரு. இத போய் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதான் எடு 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 போட்டு காட்டு. என் பொண்டாட்டி அடுத்த என் மாப்பிள்ள, உங்க பொண்டாட்டி உங்க மாப்பிள்ள இருக்குமே. இவங்க கேளுங்க. பொண்ணு இல்லாதவங்க என்ன வேணும்? பொண்ணே கெட்டவங்களுக்கு என்ன வேணும்? மாமியார் கிடைப்பா.
வா உனக்கு பொண்ணு கிட்ட கிடந்து இந்த தட்டு பதுக்கி வா இதோட கல்யாணம் தான். வா ஓடியா ஓடியா ஓடி நல்ல பையன்